கண்களை மூடி நீ ஆரம்பிச்சிருப்பீங்க, பரவாயில்ல. கர்த்தர் நம்மோடு பேசணும். இந்த நாளிலே 21 நாட்கள் உபவாச சுபம் என்று அவன் பாஸ்டர் சொன்னார்கள். இது 2வது வாரம் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஆமென். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே இப்படிப்பட்டதான உபவாச கூடுகள் இருப்பதற்கு வீணாய் போடக்கூடாதப்பா. ஏதாவது ஆண்டவர் எங்களுக்கு செய்யணும். இந்த உபவாச தினங்கள் முடியும் போது கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஒரு பலனை பெற்றுக்கொண்டோம், ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று நாங்கள் எல்லோரும் அது எங்களுடைய சபைக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாய் இருந்தது, அது அமைய வேண்டும் என்கிறதான உள்ளத்தின் வாஞ்சையோடு விருப்பத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு பேசணும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உம்மை மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆவியானவரே, கர்த்தர் பேசுவீராக. அடியேன் என்ன சொல்ல வேண்டுமோ, இவர்களுக்கு என்ன செய்தி தூது வேண்டுமோ, கர்த்தர் அதை மாத்திரம் ஏற்ற வேளையில் பேசும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பேசுகிறதான செய்தியின் தலைப்பு நம்முடைய செபம் கேட்கப்படும். நம்முடைய செபிப்பதினால் பலன் என்ன அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு சில காரியங்களை பேசலாம். நேரத்திற்குள்ளாக எவ்வளவு விஷயங்கள், ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்டையும் எப்படியா சொல்லும்படியாக நான் பிரயாசப்படுவேன். கர்த்தர் நல்லவர். முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் புஸ்தகம். தெரிந்ததான சில காரியங்களாக இருந்தாலும் ஆவியானவர் நம்மோடு எப்படி இடைப்படுகிறாரோ அப்படி இடைப்படுவாராக. முதலாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதிலிருந்து 1 முதல் 20 வரைக்கும் வசனங்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சகோதரியாய் காணப்படுகிற அன்னாள் என்கிறதான ஒரு சகோதரியை குறித்து
இங்கே பார்க்க போகிறோம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே செபிப்பதற்கு முன்பதாய் காணப்பட்ட நிலைமை என்ன, செபிப்பதற்கு பின்பதாய் காணப்பட்ட நிலைமை என்ன, அந்த இரு அந்த முன் பின் செபிப்பதற்கு முன்பதா செபிப்பதற்கு பின்பதா அந்த இடைப்பட்ட காலத்திலே நடந்தது என்ன, இப்படிப்பட்ட காரியம் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்வேன். இரண்டாவதாக கேட்டது கிடைத்தது. இது என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா செபித்ததற்கான பதில் கிடைத்தது. இரண்டாவதாக என்ன பார்த்தீங்கன்னா செபித்த போது கேட்டதும் கிடைத்தது, கேட்காததும் கிடைத்தது. மூணாவது என்ன பாயிண்ட்னா ஆமென் ஸ்தோத்திரம், கேட்டது தாமதமாய் கிடைத்தது. அல்லேலூயா. மூணு பாயிண்ட் பேசணும்னா இப்படி ஒரு 4 மணி நேரம் ஆகும். கர்த்தர் நல்லவர். 45 நிமிஷத்துக்குள்ளாக வசனங்களையாவது உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா என்று சொல்லி நான் எனது முதலாவது பார்க்கும்போது ஜெபிப்பதற்கு முன்பதால் இந்த சகோதரிய வாழ்க்கையில் இருந்த காரியம் என்ன, அதனுடைய ஸ்தோத்திரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1-2. எரோகாமின் புத்திரன், அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். இந்த எல்கானா என்கிறதான இந்த மனுஷனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? 2 மனைவிகள் இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் எத்தனை மனைவிகள் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க வயசானவங்களா தெரிகிறாங்க. சரி, பரவாயில்ல. அப்போ அந்த நாட்களிலே 2 மனைவி 3 மனைவி இதெல்லாம் விரிவா சொல்ல நேரம் இல்லை. சொல்லி நான் தான் நம்ம மன்னித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களுக்கு புரியணும்னு தெரியல. அப்போ சில ஆளுங்களை போல சில காரியங்கள் புரியும், ஆனால் போக முடியாது. அப்போ இங்கே பார்க்கும்போது அவருடைய அந்த அண்ணாவுடைய முந்தைய நிலைமை, அதாவது செபிப்பதற்கு முன்பதாக நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ஒருவராய் இருந்தார். அதாவது 2 மனைவிகளில் ஒரு மனைவியாய் இருந்தார். இப்படி இருந்தால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மனைவி இருக்கும் போதே அந்த மனைவிக்கு என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதான் ஒரு காலம் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிக்கு ஏற்கனவே இன்னொருத்தி இருக்கிறார். அப்ப 2 பேர் அந்த சகோதரனுக்கு மனைவியா இருந்ததுனால அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஸ்தோத்திரம். அந்த அண்ணாளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சூழ்நிலை அண்ணாள் காணப்பட்டாள். ஆனா கர்த்தர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இதை விரும்புகிறது இல்லை. மத்திய 19ஆம் அதிகாரம் அங்கே 5 to 12 வரைக்கும் குறிப்பிடுகிறது. எழுதிக் கொள்ளுங்கள், அது தேவையில்லை. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியாய பிரமாணத்தை பற்றி அங்கே சொல்லும் போது சொன்னார், ஆதி முதலே ஆண்டவர் அப்படி நியமிக்கவில்லை. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். முதல் மனிதனை படைத்த போது ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுக்கு எத்தனை மனைவி இருந்தார்கள்? ஒரே ஒரு மனைவி. அல்லேலூயா. என்ன பேரு? ஏவாள். ஆண்டவருடைய திட்டமே தான், ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி. பின் நாட்களிலே இன்னைக்கு நம்ம எப்படி எல்லாத்தையும் மாற்றி 21 வருஷங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோமோ அப்படியே உலகத்தை மாற்றி கொண்டார்கள். இயேசு சொன்னா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவர் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோடு இசைந்திருக்கணும்? மனைவியோடு இசைந்திருக்கணும். இருவரும் 2 பேர் அல்ல, எப்படி இருக்கணும்? ஒருவராக இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த ஆளுநர்கள் சொல்லப்படி எப்படி ஒருவராக இருக்கணும், அது இருக்கணும். அப்ப முதல் நிலைமையை பார்த்தீங்கன்னா 2 மனைவிகளில் ஒருத்தியாய் இருந்தார். ஸ்தோத்திரம். இரண்டாவது இந்த அண்ணாவுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல திருப்பி தொடர்ந்து படிக்கும் போது அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் என்னது? அன்னாள். மற்றவர் பேர் என்னது? பெரினாள். இப்போ பெரினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ என்ன இல்லை? பெரினாளுக்கு யார் இருந்தாங்களா? பிள்ளைகள் இருந்தார்கள். புளுரலா சிங்குலரா? ஒருமையா பன்மையா? பன்மை. பெரினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை
கொடுமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு காரியம் இல்லை, அது அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இல்லை எனக்கு இருக்கக்கூடாது. அப்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இருக்கிற விஷயம் எனக்கு என்னைக்கு இல்லாம போகுதோ அன்னைக்குதான் என்ன ஆகுது, பிரச்சனையே வருது. அல்லேலூயா. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை பாருங்க. இதே ஒரு சாம்பிள் சொல்றேன், நம்மளோட செய்திடக்கூடாது. ஆமா, இங்க இப்ப நம்ம ஊர்ல ஏதோ தெரியாம அது யாரு பண்ண வச்சுக்கோமே, 2 மனைவி இருக்காங்க. இப்ப 2 பேருக்குமே பிள்ளைகள் இல்லை. அப்ப 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குமா? ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகே, எனக்கும் இல்லை உனக்கும் இல்லை, எனக்கும் வேலை இல்லை உனக்கும் வேலை இல்லை, நீ நல்லா படிக்கல நானும் நல்லா படிக்கல, நீயும் நல்லா வாழல நானும் நல்லா வாழல. இப்போ இங்க விஷயம் அதுவல்ல. இங்க பெரிநாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அந்நாளுக்கு என்ன இல்லை, பிள்ளையே இல்லை. பாவம். சரி, அந்நாளுக்கு பெரிநாளுக்கு பிள்ளைகள் இருக்கும்போது என்னன்னு சொல்லப்படல, அந்நாளுக்கு ஒரு பிள்ளையாக இருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப அந்நாளுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிப்பதற்கு முன்பதாக அவளுக்கு பிள்ளை இல்லை என்கிறதான ஒரு நிலைமை. 3வது பாருங்க, 5வது வசனத்தை எடுப்போம், 5 படிக்க பார்ப்போம். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். அப்ப அந்த கற்பம் தடைப்பட்டது. அண்ணாளுடைய 3வது பிரச்சனை, கற்பம் தடைப்பட்டது. இந்த கற்பத்தை யார் அடைச்சு வச்சிருந்தாங்களா? கர்த்தர் அடைச்சு வச்சிருந்தார். அப்படி நிறைய காரியங்களை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க என்னைக்குள்ள விசுவாச வாழ்க்கைக்குள்ள வரீங்களோ அன்னைக்கு உலகத்தை பார்க்க கூடாது, ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஐயோ, அவனுக்கு அது கிடைச்சிருச்சு, இவனுக்கு இது கிடைச்சிருச்சு, எனக்கு ஏன் கிடைக்கல? நீங்கள் உலகத்தார் அல்ல. அப்ப நமக்கு வித்தியாசம். ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது எப்படியாவது பரலோகத்தை கொண்டு போகணும். அப்படின்னா ஏதாவது தடைகளை கர்த்தர் வைப்பார். உலகத்தாருக்கு அப்படி எல்லாம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுத்து கடைசியில் அங்க போய் கிடைக்கணும். நமக்கு அப்படி கிடையாது. எதை தர வேண்டுமோ அளந்து 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 தருவார். ஆனாலும் கர்த்தர் நம்மை எங்க கொண்டு போவார்? பரலோக ராஜ்யத்தை கொண்டு போவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் நினைத்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 சொல்லுகிறது, ஒருவர் பூட்டக்கூடாதவர் அடைக்கிறவரும் ஒருவர் அடைக்க கூடாதபடி திறக்கிறவர். ஆண்டவர் நினைத்தால் ஒரு விஷயமே கிடையாது. அதனாலதான் இந்த அண்ணாவுடைய கர்ப்பத்தை ஆண்டவரே அடைத்து வைத்திருந்தார். அடுத்த பிரச்சனை என்ன பாருங்க, 4வது பிரச்சனை, ஜெபத்துக்கு முன்பதால் 6:7 பார்க்கிறோம். ஒரு படிக்கலாம். இப்ப அதான் பெரிய கஷ்டம். எல்லாத்தையும் தாங்கிடலாம், அவமானத்தை தாங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அவமானம் தாங்குவீங்க? ஏதோ ஒரு வீட்டில் பிரச்சனை, ஏதோ திட்டுறாங்க, உங்களை பயங்கரமா கேவலப்படுத்துறாங்க, எத்தனை பேர் சிரிச்சுட்டே இருப்போம். அம்மாட்ட சொல்லுங்க பாப்போம், யாரும் தெரிய மாட்டீங்களா? நம்முடைய வேதம் அப்படிதாங்க சொல்லுது, நம்ம யாராவது உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்களே ஆனால் சந்தோஷமாயிருங்கள், பரலோகத்திலே உடைய பலன் மிகுதியாய் இருக்கும். மத்தேயு 5:12-13 நினைக்கிறேன். ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. அப்போ இங்க அந்த சக்களத்தி, யார் சக்களத்தி? அத முதல்ல சொல்ல 2 பேர் இருந்தாலே பிரச்சனை தான். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், ஒருவர் 2 பேருக்கு 2 எஜமான்களுக்கு ஒருவர் என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. அவன் வேலை செய்யறான்னா ஒருத்தனை சிறையிட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுவானா? பகைப்பானா? அல்லேலூயா. நம்ம சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய, வேலை செய்ய. நீங்க ஊழியம் சொன்ன நினைச்சிருக்கீங்க, நாங்க பாஸ்டர் ஆகிறோம், ஊழியம்னா வேற ஒன்றும் கிடையாது. அதிலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா சர்வெண்ட், ஊழியம்னா சர்வெண்ட். அப்போ இங்க இந்த 2 பேர் இருந்ததுனால இந்த சக்கரத்தை என்ன பண்ணுவா? இந்த அண்ணால பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பா. என்ன அப்படிதானே இருக்கும். இந்த அம்மா பிள்ளைய எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கோம், இந்த அம்மா பார்த்தா இதை பார்த்தா சோகமா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். உடனே இந்த அம்மா சொல்லும், என் பிள்ளைய ரொம்ப பார்க்காத, என்ன பண்றோம்? திருஷ்டி பண்றோம் என்ன சொல்றாங்க இல்லையா? அப்போ இப்படியான ஒரு நிலைமையிலே அவன் சொற்களை தாங்கிக் கொண்டுதான் 7 அவசரத்தை பாருங்க.
இவள் அவளை என்ன செய்திருப்பாள்? மனமணி வாக்கிக் கொண்டே இருப்பாள். பெரினாள் அன்னாளை மனமணி வாக்கிக் கொண்டே இருப்பாள். சில இடங்களில் வீடுகளில் பாருங்க, ஒருத்தர் மனமணி வாக்குறதுன்னே கத்தரி யாரையாவது கொண்டு வச்சிருப்பாரு. ஒருத்தர் யாராவது கொண்டு வச்சிருக்கிறதா? எப்ப பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஏண்டா போகணும், இந்த வீட்டுக்குள்ள ஏன் காலம் வைக்கணும், எப்ப பார்த்தாலும் திட்டுறது, காரணம் இல்லாமல் திட்டுறது, காரணத்தோடய திட்டுறது. அல்லேலூயா. அப்ப சில வீடுகளுக்குள்ள போகும்போது, சில இடத்துல போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் வந்தோன்னு தோணும். அப்படி எங்குமே இருக்க விடாது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய வீடெல்லாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யம் பொதுவாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த வீட்லயும் சொல்ல, ஆலயத்துக்கு போனா ஆலயத்திலையும் சொல்ல, அங்கேயும் மனமணி வாக்குவா. இந்த அண்ணா என்ன பண்ணிட்டு இருப்பாளா? அழுது கொண்டே இருப்பாளாம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இது செபிப்பதற்கு முன்னாய் உள்ள காரியங்கள். செபிப்பதற்கு பின்னாய் உள்ள காரியத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்தது. என்ன பண்றாங்க? அந்த 11 வசனத்தை படிங்க. 1:11. கர்த்தாவே கொடுத்தால் ஒரு பொருத்தனை பண்ணினால் என்ன பண்ணாங்களா? நன்மை நடக்கணும்னா என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப விருப்பம் இருப்பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலா, ரொம்ப ரிஸ்கா, எல்லாமே சில ஈஸியாக நடக்கும், அதை விட்டுருங்க. சில காரியங்கள் ரொம்ப தாமதமாகும், சில காரியங்கள் நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த காரியத்தை நீ எனக்கு வாய்க்க செய்தா நான் உனக்கு இதை செய்வேன். ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க மனசுல என்ன தோணுதோ, எப்படி எதுனால நான் இதை சொல்ல விரும்பல, உங்க மனசு அந்த நேரத்தில் இந்த அம்மாவுக்கு தோணிச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை, ஆண் பிள்ளையை நீ தருவீரே, ஆனால் அந்த பிள்ளையை படிச்சு டாக்டர் ஆக்க மாட்டேன், அந்த பிள்ளையை படிச்சு இன்ஜினியர் ஆக்க மாட்டேன், அந்த பிள்ளை என்ன செய்வேன்? உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார் பாருங்க. பொருத்தனைகளிலே பிரியப்படுகிற தேவன். அநேகர் பொருத்தனை பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அதெல்லாம் வசனத்தை மட்டும் வேணா எழுதுறதை குறிச்சுக்கிறீங்க. யாக்கோபு பொருத்தனை பண்ணினார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 22. யோனா பொருத்தனை பண்ணினார் 2ஆம் அதிகாரம் 9 10. எப்தா பொருத்தனை பண்ணினார் 11 30 32. இவர்கள் எல்லாரும் பொருத்தனை பண்ணினார்கள். எல்லாருடைய பொருத்தனைகளையும் கேட்டு அவர்கள் எதற்காக பொருத்தனை பண்ணினார்களோ அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அப்போ பொருத்தனை பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னான வாழ்க்கை. இவ பொருத்தனை பண்ணதுக்கு பின்னாடி இவர்கள் செபிக்கிறாங்க. செபிக்கிறதுக்கு பின்னாடி என்ன நடக்குது பாருங்க. 18 வசனத்துக்கு போங்க. 18. அப்பொழுது அவள் அல்லேலூயா. செபித்ததற்கு முன்பதாய் இருந்த வாழ்க்கை, செபித்ததற்கு பின்பதாய், பொருத்தனை பண்ணிதற்கு பின்பதாய், செபம் செய்து முடிந்த பிற்பாடு அவள் போய் போஜனம் செய்தாள். அதற்கு பிற்பாடு அந்த சகோதரி என்ன செய்யா? துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. கடவுள் சொல்லும். அல்லேலூயா. நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவற்ற நம்பிக்கையா ஆண்டவர் இதை செய்வார் ஒரு உறுதியோடு என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கும் போது இந்த 21 நாள் உபவாசம் முடியறதுக்கு முன்பதாகவோ முடிஞ்சதுக்கு அப்புறமோ ஏதாவது காரியம் நடக்கணுமா, நீங்க ஆண்டவர் சபையில சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம், இந்த உபவாச தினங்கள் முடிவதற்கு உள்ள எனக்கு நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் கூட்டம். சும்மா நம்ம ஏதோ அப்படி சொல்லி வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, இந்த மகள் என்ன செய்யறா? அதுக்கு அப்புறமா ஒழுங்கா சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கேயுமே அப்புறம் பெரியநாள் வந்து என்ன சொன்னாலும் கவலை இல்லை. ஏன்னா அவள் பொருத்தனை பண்ணினாள். அந்த 7 இருக்கிறதான ஊழியக்காரர் சொன்னாரு, நீ என்ன செய்தாயோ, நீ என்ன கேட்டாயோ அதை உனக்கு கட்ட தருவான்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அந்த அண்ணா என்ன செய்யல? அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. 19 வசனத்தை பார்த்தீங்கன்னா
அங்கே சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்து அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை மட்டும் படிக்க பார்க்கலாம். செல்ல பின்பு ஒரு குமாரனை பெற்று சொல்லி, அல்லேலூயா. செவிப்பதற்கு முன்பதாக இருந்த நிலைமைகளுக்கும் செவிப்பதற்கு பின்பதாக இருந்த நிலைமைகளுக்கும் இடையில் அவங்க என்ன செய்தாங்க? இந்த 3 சுருக்கமா சொன்னேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, நமக்கு எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருப்பது இந்த பரிசுத்த வேதாகம். நமக்கு இதற்கு மேல அங்கேயோ இங்கேயோ எங்கேயும் போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம பின்பற்ற வேண்டியது இப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்ற வேண்டும். இரண்டாவதா பாருங்க, முதல்ல சொன்னேன் கேட்டது கிடைத்தது. இரண்டாவதாக பார்க்கும்போது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் முதல் அங்கே பாருங்கள். 1 ராஜாக்கள் 3:5 படிங்க. அதான் அசங்க. ஆமென், அல்லேலூயா. இங்கே சாலோமோன் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அப்போ இவர் கிபியோன்ல இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இந்த சொப்பனத்துல என்ன பண்றாரு? ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்துல இவர் விண்ணப்பம் செய்கிறார். அப்போ ஜெபிப்பதற்கு முன்பதாய் காணப்பட்ட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் யாரு? போக்குவரவு அறியாதவன். எனக்கு என்ன செய்யாது? போக்குவரவு. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த +2 முடிச்சுட்டு பிள்ளைகள் காலேஜுக்கு வேற எங்காவது அனுப்பி சில அனுப்பி விட்டாச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? ஆரம்பத்துல பெற்றோர் கூட போய் விடுவாங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த காலப்போக்கில் அவர்களுக்கு என்ன ஆயிரும்? எல்லாமே தெரிஞ்சிடும், கரெக்டா போயிட்டு வந்துடுவாங்க. அது போல சாலமோன் ஜெபிப்பதற்கு முன்பது ஆண்டவரை கேட்கிறாரு, ஆண்டவரே நான் யாராக இருக்கிறேன்? போக்குவரவு எனக்கு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, எங்க வரணும்னு தெரியாது, நான் போக்குவரவு அறியாதவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. 2ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, எல்லோரையும் போல நான் நினைக்கிறேன். 2ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, நீ தெரிந்து கொண்டதும் ஏராளமானதும் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லட்சத்துக்கு உட்படாததுமான ஏராள ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த உண்மை துன்பதல மனுஷன் பாத்தீங்கன்னா அங்கே பார்க்கும்போது எல்லாரும் போல நானும் இருக்கிறேன். இப்ப சாலமோன் சொல்றாரு, நீங்க எப்படியோ அப்படி நானும் இருக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்திலே அவர் காணப்படுகிறதை இங்கே நான் காண்கிறேன். காண்கிறோம். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டபடி எனக்கு என்ன வேணும்? ஞானம். என்ன வேணும்? நீ நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்போம்? ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும். எனக்கு எல்லாருமே அது முன்னே பின்னே அதுதான் கேட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்ன கேட்டார்? ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் ஆண்டவர் என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? அது தெரியாது. என்ன கேட்டாரு? எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாம் ஆண்டவர் என்ன கேட்டாரு? ஒண்ணு கேட்கலையா? ஆண்டவர் கேட்டாரு, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே நானும் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? அங்கேயே அதான் பிரச்சனை, எல்லாருக்குமே அதான் பிரச்சனை. இன்னைக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. சில இடத்துல மட்டும்தான் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. 6 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு தான் பிரச்சனை. இருக்கிற இடத்துல நிறைய இருக்கும், இல்லாட்டி இருக்காது. அப்போ இங்க அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? ஞானமுள்ள இருதயத்தை தாரும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னத்தை சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, எதை சம்பாதித்தீர்கள்?
ஞானத்தை சம்பாதித்துவர். அல்லேலூயா. அவன் ஞானம் ஒரு மனுஷனுக்கு நீ பாருங்க, நிறைய பேர் இந்த ஞானம் இல்லாதபடியினாலே பல காரியங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். தேவையில்லாத விஷயத்துல சிக்கிறாங்க. இந்த ஞானம் வேணும். நீதிமொழிகள் ஆரம்பத்திலே சொன்னாரு, இவைகளை நீங்கள் படித்தால் விவேகம், புத்தி, ஞானம், அறிவு எல்லாவற்றையும் கற்று தேடுவீர்கள். உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு இந்த உலகத்துல வாழணும்னா எல்லாருக்கும் கற்ற ஞானமுள்ள இருதயத்தை தருவாராக. அல்லேலூயா. அப்போ அவர் ஆண்டோட கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தருவீராக. செபிக்கிறதற்கு பிற்பாடு என்ன நடந்தது பாருங்கள். 10ஆம் வசனத்தை படிங்க. நம்ம கேட்கிற விண்ணப்பம் ஆண்டவர் எப்படி இருக்கணும்? என்ன விண்ணப்பமா இருக்கணும்? உகந்த விண்ணப்பமா இருக்கணும். நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் உகந்த விண்ணப்பமா இருக்கிறத யோசித்து பாருங்களா. அதான் வேதத்தில் சொல்றது, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் செபிக்க வேண்டும் என்று அறியாதபடியினாலே யாரு அவை ஸ்தோத்திரனுடைய கர்த்தர் இயேசு பிதாவினிடத்தில் அவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? சில வேளைகளில் நம்ம கேட்போம் பாருங்க, ஜெபம், ஆண்டவரே எனக்கு இதை தாரும், எனக்கு இதை தாரும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இது இவங்களுக்கு கொடுத்தா சரிப்படாது. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம நினைப்போம், நம்ம உலக பிரகாரமா நினைப்போம், இல்ல ஆண்டவரே. அவர் பல முறை சொல்லுவார், இல்ல வேண்டாம், இது உனக்கு வேண்டாமா, இது உனக்கு வேண்டாம்ப்பா. ஸ்தோத்திரம். நம்ம திருப்பியும் இல்ல ஆண்டவரே இதுதான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு உபவாசத்தை ஜெபிப்போம். ஆண்டவர் பார்ப்பாரு, இது சரிப்பட்டு வராது, கொடுத்துருவோம். விருப்பப்பட்டாங்கள கொடுத்துருவோம். கடைசியில் கட்டியில் யார் ஆடணும்? யார் கட்டி ஆடணும்? நம்ம தான் ஆடணும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அந்த விண்ணப்பம், நாம பண்ற விண்ணப்பம் அவருக்கு ஏற்ற விதமா இருந்துச்சுன்னா கர்த்தரை உடனடியாக தருவார். அல்லேலூயா. அப்போ ஞானத்தோடு கேட்கணும். ஆண்டோட சும்மா தேவையில்லாம எதையாவது கேட்கக்கூடாது, எதையாவது கேட்கக்கூடாது. அதெல்லாம் தேவையே கிடையாது. மத்தேயு 6:13 என்ன சொல்லுது? முதலாவது ஆமா தேவன் நீதியை கேட்கணும். சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அப்ப இங்க அவர் கேட்டது, ஜெபித்த வேட்பாடு ஆண்டவருக்கு அது பிரியமாய் காணப்பட்டது. இரண்டாவது பாருங்க என்ன கிடைச்சது? 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தந்தே அப்போ கேட்டதும் கிடைத்தது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் அல்லேலூயா ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லை. நாமே சொல்லுவோம், நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்துச்சா போதும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் அவன் வாக்கியவான். தன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். நன்மையின் கிருபையும் அவனை தொடரும். இதை நம்ம செய்யாம இதையே கேட்டுக்கிட்டு கேட்க வேண்டியதை கேட்காம இருந்தா அதுவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப இரண்டாவதா ஒன்று சொல்றேன். மூணாவதாய் சோத்திர பாருங்க, எடுத்துக்கொள்வோம். லூக்கா நற்செய்தி நூல் அதனுடைய 1ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்துல அங்கே ஒருவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். யூதேயா தேசத்திலே இருந்தால் அவள் பெயர் எலிசபெத். அப்போ இங்கே முதலாவதாக பார்க்கும்போது தாமதமாய் கிடைத்த ஒரு வெற்றி இல்லைன்னா பதில் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு தெரியுமா தாமதமா கிடைச்சது? இவர் யாரா இருந்தார்னா இவர் ஆசாரியனாய் இருந்தார், கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தார். ஆனா என்ன கிடைக்கல? இங்கேயும் அதான் பிரச்சனை. குழந்தை கிடைக்கல, நன்மை கிடைக்கல. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ இதோ வேதம் சொல்கிறது, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த பலனே கிடைக்கல. பிள்ளைகள் அவரால் வரும் சுதந்திரம் அதே கிடைக்கல. பிள்ளைகள் யார் நமக்கு? குடும்பத்துக்கு சுதந்திரம். அந்த சுதந்திரமாக எப்படி இருக்கணும் தெரியுமா? சுதந்திரமாவே கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? யாருக்கும் அடிமைப்படக்கூடாது. பாருங்க, பிசாசுக்கு அடிமைப்படக்கூடாது, எந்த மனுஷனுக்கு அடிமைப்படக்கூடாது. நீங்க பாருங்க, நிறைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சுதந்திரமா இருக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு பலவிதமான காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நம்மள நல்லா இருக்கணும் விசுவாசிங்க. நிறைய பிள்ளைங்க இதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் சாட்டிங், அது இது இன்ஸ்டாகிராம் அப்படின்னு அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தரை அடிமையாக இருக்க அழைக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் அடிமையா இருக்கணும். அல்லேலூயா. மரியாதை என்ன சொல்றாங்க? நான் தேவனுக்கு அடிமை. தேவனுக்கு தான் நீங்க அடிமையா இருக்கிறீங்க, எதுக்கு அடிமையா இருக்காதீங்க. அப்ப இந்த மனுஷன் இவர் ஆசாரியமா இருந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா 6 வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் இருவரும் நியமங்களின் படியையும் எப்படி இருந்தாங்க? குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. குழந்தை இல்லை, வயது முதிர்ந்து போனது. எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் குழந்தை இல்லை, வயது முதிர்ந்து போனது. ஆனால் அதை பத்தி அவங்க கவலைப்படல. அப்ப எப்படி இருந்தாங்க? நீதியாய் நியாயமாய் நடந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்றேன், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, நான் இப்படியே தான் இருப்பேன் போல தெரியுது, ஏனே தெரியல. ஆனா அப்படி இல்லைங்க. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் நம்முடைய சகல காரியங்களையும் அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அடுத்து நினைச்சு பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போ 2 பேரும் யாரு? எலிசபெத்தும் சகரியாவும் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள். அன்றைக்கு இந்த நாட்கள் ஆசை ரொம்ப குறைவு. இவங்க ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனா இவர்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. எலிசபெத் அம்மா என்னவா இருக்குது? மனடியா இருக்குது. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில 30 வருஷம் விசுவாசியா இருப்போம், சில வேலை 10 வருஷம் சர்ச்சுக்குள்ள இருப்போம். நமக்கு இப்படி நிலைமைன்னா நம்ம இந்த மாதிரி இருப்போமா? நீதியா இருப்போமா? நியமங்களை கடைபிடிப்போமா? கண்டினியூ பண்ணி அதை போவோமா? எதுவுமே செய்ய மாட்டேன். பாருங்க, ஒரு மனுஷன் இப்படி சொல்லிட்டு இருந்தான், வாழ்க்கையில அப்படியே அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டப்பட்ட நேரத்துல அவங்க கூலி வேலை, நீங்க கேட்டீங்க தெரியல சம்பவம். அவன் கூலி வேலை செய்கிறவன். அப்ப கூலி வேலை செய்து இந்த சகரியா மாதிரி இவனுக்கு எந்த பிரயோஜனமே இல்லாம போச்சு. அப்போ அப்படியே மண் வெட்டி எடுத்து அப்படியே மண்ணை வெட்டி 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 இருக்கிறப்ப அந்த வழியா ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். வரும்போது இந்த மனுஷன் நாங்க பேசும்போது வேர்க்குதுல, அது போல அவனுக்கு கீழே மண் வெட்டி வச்சு வெட்டி அப்படியே வேட்டு 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 வெட்டிக்கிட்டே சொன்னானா, ஆதா ஆதா அப்படின்னா. ஏன் ஆதாம் சொல்றான்? அவன் பேர் ஆதாம் இல்ல, ஆதாம் மட்டும் இந்த பாவத்தை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் நாங்கெல்லாம் இங்கே இருந்திருப்போம். இங்கே இருந்திருப்போம், ஏதேனுக்குள்ள இருந்திருப்போம். பகலில் குளிர்ச்சியான வேலை, பகல்லையே குளிர். அப்ப ராத்திரி எப்படி இருக்கும்? ஏசி ஆகும். அப்படிதானே? பகலே குளிர்ச்சியா இருந்து நைட் நம்ம இப்போ பகலே குளிர்ச்சியா ராத்திரி இறந்து பேக் போடணுமா? மழை பெய்தாலே போட மாட்டோம். அப்போ இந்த வெள்ளைக்காரர் போய் கொண்டிருக்கும் போது பார்த்தாரு, ஏன் ஆதாம கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்ததான ஸ்தோத்திரம் அந்த தமிழையும் ஆங்கிலமும் கேட்டார். என்னப்பா உனக்கு பிரச்சனை வந்தோன்னா, ஐயா வாங்க, பார்த்தீங்களா அந்த ஆதாம் செய்த பாவத்தினால நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், இல்லைன்னு அங்க இருந்திருப்பேன் அப்படின்னு மன குமரி அழுதும் போது இந்த வெள்ளைக்காரர் சொன்னாராம், எப்பா உன் கஷ்டம் எனக்கு புரியுது, சரி பரவாயில்ல நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்க என்ன பண்ணிருக்காரு, இந்த கண்ணை வேலை செய்தாலும் கஷ்டப்பட்ட, சரி பரவாயில்ல நீ என் கூட இரு. அவரு பயங்கரமான ஒரு வீடு 4 சோதனைக்கு முன்னாடி
அவரோட அரண்மனை வீடு சொன்னாரு. அந்த வீட்டுல கொண்டு போய் இந்த பாப்பா நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இந்த வீட்டுல நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம், நான் மட்டும்தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் சாப்பிட நீ குக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சிருந்தாரு. அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஐயோ அந்த வெள்ளக்காரன் ஆண்டவர் எப்படிதான் கொண்டு வந்தாரோ தெரியலன்னு சொல்லிட்டு காலங்கள் போனது. திடீரென்று அந்த வெள்ளைக்காரருக்கு ஒரு நாட்டுக்கு போகணும். போகும்போது உன்னை சொல்லிக்கிட்டு போனார். என்ன சொல்லிக்கிட்டு போனாரு? எப்பா அப்பா இங்க வான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்க, அந்த பீரோ உனக்கு தான், இந்த பீரோ உனக்கு தான், அந்த கட்டில் உனக்கு தான், இந்த திங்ஸ் எல்லாமே உனக்கு தான். ஆனா உடனே இந்த ட்ராயர் மட்டும் என்ன செய்யறாரு? திறந்துறாரு. இதாவது கேட்டுருக்கீங்க ஏற்கனவே கத்தனால இந்த ட்ராயர் மட்டும் திறந்துறாரு. 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு எல்லாத்தையும் பண்ணி இந்த ட்ராயர் திறந்துறாரு. அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நாட்கள் போக போக இவனுக்கு எல்லாமே அப்படியே நல்ல சொகுசா வாழ்ந்துட்டான். இப்ப கடைசியா அவனுடைய விசன் பார்வை எங்க போயிருக்குது? ட்ராயர் உள்ள இந்த மனுஷன் ஏன் எல்லா பேரும் திறந்து சொன்னாரு, மூட சொன்னாரு, இதை ஒன்றை மட்டும் ஏன் ஸ்தோத்திரம் அதை மட்டும் திறக்காதீங்க ஏன் சொன்னாருன்னு இவனுக்கு பயங்கரமான டென்ஷன், பயங்கரமான டென்ஷன். இது எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒவ்வொரு நாளும் காலையில போறான், திறக்கலாமான்னு யோசிக்கிறான். அப்படின்னு ஞாபகம், ஐயோ அந்த மனுஷன் சொல்லிட்டு போறாரு, நான் மண்வாட்டிட்டு இருந்தேன், என்னை கூட்டிட்டு வந்து இவ்வளோ ஒரு அடைக்கலம் தந்து எல்லாம் தந்து வச்சிருக்கேன், வேண்டாம். திருப்பியும் அடுத்த நாள் வர்றான். இவனால என்ன செய்ய முடியல, டென்ஷன் தாங்க முடியல. இதுக்குள்ள என்ன இருக்குது? ஆண்டவர் ஆதார் நிறுவனம் சொல்றாரு, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் அனுபவிங்க, ஆனா என்ன செய்யக்கூடாது? அந்த பழத்தை மட்டும் பிடிக்கிறதுக்கு அதப்பான்னு சொல்றேன். இவரும் தான் சொல்லிட்டு போனார். கடைசி இவரால பொறுக்க முடியல. என்னதான் பாப்பமே அப்படின்னு பெறதான் பாருங்க. அங்கேருந்து ஒரு வெள்ளை எலி ஓடிச்சு. என்ன ஓடிச்சு? என்ன ஓடிச்சு? வெள்ளை எலி ஓடிச்சு. எதோட பார்த்துக்கிறீங்க? சொல்லுவதே இல்லையா? யாரும் பார்க்கல பார்த்தேன் வெள்ளை ஓடிச்சு. கடைசியில வெள்ளை எலி ஓடிச்சு. இப்ப வெள்ளை எலி இவன் திறக்கிறான். ஏன் திறக்கிறான்? சொல்லிட்டு போற வெள்ளக்காரர் எப்பாலும் வருவாரு. அதுக்குள்ள அந்த வெள்ளையிலே போட்டு செக்க போடணும், பிராயம் உள்ள போடணும். எது கிடைக்குமா? மனுஷன் வேணா கிடைக்குமா? இவர் எலியை தேடுறாரு, எலியை காணல. அதுக்குள்ள யார் வந்தா? வெள்ளக்காரர் வந்தார். வந்து சுருக்கமா சொன்னா, திறந்தாரு, பார்த்தாரு, எப்பா பாப்பா நான் சொல்லிட்டு போனேன், இந்த திறக்காத திறந்தியா? ஆமாயா திறந்தேன். என்ன போச்சு? வெள்ளை எலி போச்சு. நீ வெளியே போய் நீங்க போயிரு. நம்ம நினைக்கிறோம் ஆதாம் பாவம் செய்த அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா அவராவது பரவாயில்ல, கொண்டாடி கொடுத்ததை வாங்கி தின்னாரு. நம்ம என்ன பண்ணி தெரியுமா? ஆதாம் நம்மளே நம்ம நாளத்தை பறிச்சு நம்ம எவ்வளவு கொடுத்துருவோம். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய மனம், இந்த மனுஷனுடைய இருதயம் எப்ப இப்படிதான் இருக்கும். என்ன தந்தாலும் என்ன கிடைச்சாலும் ஐயோ எனக்கு அது இல்ல, ஐயோ எனக்கு இது இல்ல, அந்த சகதியாக பாருங்க. அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. குழந்தை பாக்கியமே இல்லை, முக்கியமான வாழ்க்கையில கண்டது எதுவோ அதுவே இல்லை. ஆனாலும் என்ன செய்யல? கட்டல் கொடுத்த ஊழியத்துல எந்த விதமான குறைவுகளும் வைக்காதபடி அந்த 8ஆம் வசனத்தை பாருங்க. அப்படி இருக்க அவருடைய முறைப்படி இந்த கிரமத்தின்படியால் அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். நம்ம செபிப்பதில் ஆவி எந்த குறையும் வைக்க கூடாது. லூக்கா 18 பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் ஏற்படுத்தும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நீங்க எதை கேட்கிறீங்களோ அது தருகிற வரைக்கும் ஆண்டவர் பிடிச்சு யாக்கோபு சொன்னாரே, என்னை ஆசீர்வாதத்தோட என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட மாட்டேன், பிடிச்சு ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இவரே அந்த ஆசாரிய ஊழியத்தை விடல. குழந்தை பாக்கியமே இல்லை, வயது முதிர்ந்தாகி இருந்தது. வயசுல மறுபடியும் சொல்றாங்க, கடமை தவறாமல் இருக்கிறது. 13 பார்த்தீங்கன்னா அவள் கடமை தவறவே இல்லை. 14 வசனத்துல பாருங்க,
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ இந்த மனுஷன் எப்பொழுதே ஜெபம் எத்தனை வருஷமா குழந்தை இல்லையோ, இப்ப வயசு ஆகி போச்சு, வயது முதிர்ந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. 70 வயசு 40 வயசு சொல்லப்படுது. அப்போ அந்த ஜெபத்தை என்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாரு? என்னைக்கு திருமணம் நடந்துச்சோ அன்னிலிருந்தே ஆரம்பிச்சிருப்பாரு. அன்னைக்கு செபித்த ஜெபம் என்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாரு? தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2:3. குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் என்ன செய்யும்? அது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தாமதித்தாலும் அது வரும். நீங்க எந்த காரியத்திற்காக நீங்க செபித்துக் கொண்டு விட்டுறாதீங்க. அப்போ பிசாசு வந்து சொல்லுவான், இனி இந்த காரியத்துக்கு செபிக்காத, இத்தனை வருஷம் ஜெபிச்சே இல்ல, என்ன பிரயோஜனம்? நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து எப்போ காதலையோ இருதயத்திலையோ இதை கேட்காத, இது கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்றானோ, அது கர்த்தர் இல்ல. கர்த்தர் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் ஏதனும் பரலோகத்திலிருந்து இறங்கியது உங்கள்கிட்ட வரும். அது நன்மையா இருக்குமானால், அவர் தருகிறது உங்களுக்கு அது நன்மையா இருக்கும்னா அது நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சில வேளை அது தீமையா இருக்கும். அது சில வேளை உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது தீமையை கொண்டு வரும்னா அது நமக்கு முதல்ல தெரியாது. ஆண்டவருக்கு எல்லாமே முதலையே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அதை உங்கள்கிட்ட தரமாட்டாரு. நம்ம தெரியாம கேட்டுட்டே இருக்கோம், ஆண்டவரே அதை தந்தா அதை தந்தா. அதை தந்தா நம்மளால நினைக்க முடியாதுங்க. அதை தந்தா நம்ம நடத்த முடியாது. அது கர்த்தருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு இவங்களுக்கு என்ன கொடுக்கணும். தாமதித்தாலும் வரும். 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். சுருக்கமாக அதை மட்டும் சொல்லி முடிச்சுன்னா, முதலாவது என்ன சொல்லி பார்த்தோம்? ஜெபம் கேட்கப்பட்டது. 2வது உங்களுக்கு சொன்னேன், அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, கேட்டது கிடைத்ததுன்னு சொன்னேன். 2வது சொன்னேன், கேட்டதும் கிடைத்தது, கேட்காததையும் கற்றுக் கொடுத்தார். 3வது என்ன சொன்னேன்? தாமதமாய் கிடைத்தது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்புவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. வேதம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். எல்லாம் கண்களை கொள்வோம். இந்த நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 21 நாட்கள் உபவாச ஜெபங்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும். ஜெபம் சம்பந்தப்பட்டதான 3 காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்க ஒருபோதும் மறக்க கூடாது. நிச்சயமாகவே கேட்டது கிடைக்கும். அன்னாளுடைய வாழ்க்கையில் சில வேளை அவள் பட்ட கஷ்டம், துன்பம், வேதனை சில காலங்களில் இருக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு பொருத்தனையோடு மனம் கசந்து அழுது செபித்த போது அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். உங்களை நினைத்தருளிய ஒரு தேவன் உண்டு. அன்னாளை நினைத்தாரே, ஆனால் நம்மை நினைக்க மாட்டாரா? அன்னாளை நினைத்தாரே, ஆனால் உங்களை நினைக்க மாட்டாரா? அவர் பாரபட்சமற்ற தெய்வம். அவர் பாரபட்சமற்ற தெய்வம். ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும் ஐயா, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அன்னாளை நினைத்த தெய்வமே. சில நேரம் நமக்கு குழந்தை பிரச்சனை இல்லையா இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ, எத்தனை வருஷங்களாய் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு அதற்காக இப்ப ஆண்டவரே அந்த காரியத்திற்காக எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. 2வதா பார்த்தோம், கேட்டதும் கிடைத்தது, கேளாத ஐஸ்வர்யமும் கிடைத்தது. ஏசப்பாவுக்கு ஞானத்தை தான்.
எங்களுக்கு ஞானத்தை இந்த உலகத்துல வாழணும். என் அன்பு தேவ பிள்ளையே, இனி உள்ள காலங்கள்ல வாழணும்னா ஞானம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பிசாசுகளை கலந்து கொள்ளுவோம். நீங்க நிற்க முடியாத மாதிரி அந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்து கொண்டு நிற்கிறீர்கள். ஞானத்தை தான் காண்டவரே. அவர் போக்குவரத்து அறியாதவன் சொன்னானே, எங்களுக்கும் அப்படித்தான்ப்பா. எங்களுக்கு ஒண்ணு தெரியாத உலகத்துல வாழ தெரியாதப்பா. நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பிப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே. வழியை காண்பிக்கப்பா, எனக்கு வழியை காண்பிக்கப்பா. அவருடைய ஞானத்தை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. அவர் நிச்சயமா ஞானத்தோடு சேர்த்து உங்களுக்கு உலகத்தில் வாழ தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உனக்கு சொன்னேன், தாமதமாக தான் கிடைச்சது. ஆனா ஜெபத்தை சகதி அவங்கள, ஜெபத்தை சகதி அவங்கள. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டு இனி அது கிடைக்காது கிடைக்காது கிடைக்கலையா, இப்ப அதெல்லாம் விட்டு ஆண்டவரே, சகரியாவுக்கு அத்தனை வருஷம் குழந்தை இல்லை என்பதை மறக்கவில்லை. மீண்டும் 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 அத்தனை வருஷம் ஜெபித்துக் கொண்டிருந்தாரே. நாங்களும் செபிப்போம், கிடைக்கும் வரை கிடைக்கும் வரை கிடைக்கும் வரை. அது தாமதித்தாலும் வரும், தாமதித்தாலும் வரும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர விசுவாசத்தோடு ஆண்டவரே, எங்களுக்கு அது தாமதித்தாலும் கிடைக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபமனை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா. விசுவாசத்தோடு கடந்து செல்ல தகுமாறு சொல்லிக்கிறோம்.
பலப்படுத்துறதுதான் மூடி வந்துடும். சபாவுடைய காட்சிகள் காப்பீடு காட்சிகள் என் மொழியிலே ஆசிரியர் இருக்கணும். நான் தினங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். தாழ்வுதான் மூடி வந்துடும். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவிலே சோதரி என்னுடைய விசுவாசத்தை சோதரி ஆத்மாவிலே சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் சுதாரிக்கும் சமாதானம் தேவன் வந்து விசுவாசங்களும் பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் இன்னும் சமாதானம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 நாளை காலையில் நாம் 3 மணிக்கு ஆராதனை நடக்கும். ஆண்டவரே செதுப்பிக்கின்ற காரியங்களுக்கு வைத்தரப்பட்டிருக்கிறோம். எல்லா ராசிக்கிறோம். சிறந்த சுகம்பலம் கொடுக்கணும். எல்லா பலனும் மாற்றி விடுதலாக நடத்த தாழ்வு பேசி வைக்கிறோம். நல்ல ஆமென்.